தற்போது இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் 5 மாநிலங்களுக்கும் வர தொடங்கி இருக்கிறது. குறிப்பா தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் எப்படி இருக்க போகிறது அப்படின்றதுதான் எல்லாருடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்றதுல தொடங்கி விஜய் எத்தனை சதவீதம் வாக்குகள் வாங்க போறாரு, யாருடைய வெற்றி வாய்ப்பை விஜய் பறிக்க போகிறாரு, சீட்டா விஜய்க்கான அந்த கன்வர்ஷன் ரேட் இருக்குமா, இல்ல திமுக மீண்டும் ஆட்சியை தக்க வைப்பதற்கான சூழல் இருக்கா, அப்படியே ஆட்சியை தக்க வைத்தாலும் பெரும்பான்மையான ஒரு இடங்களை வென்று திமுகவால் ஆட்சி அமைக்க முடியுமா, இல்ல தொங்கு சட்டமன்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா, அப்படி பல்வேறு கேள்விகளுக்கு நடுவுல இன்றைய தினம் இந்த எக்ஸிட் போல் முடிவுகள் அப்படின்றது தற்போது வர தொடங்கி இருக்கு. எக்ஸிட் போல்ஸ் அப்படின்றது ஒரு இறுதி முடிவு கிடையாது. மே 4ஆம் தேதி தான் 5 மாநிலங்களுக்குமே தேர்தல் முடிவுகள் வெளியாகும் என்றாலும் இந்த எக்ஸிட் போல்ஸ் ஒரு டைரக்ஷனை காமிக்கும். எந்த பக்கம் ஓட்டிங் டேல அந்த வேவ் அப்படின்றது இருந்திருக்கு, எந்த பக்கம் போயிருக்கு. இப்போ முதல் எக்ஸிட் போல் வந்திருக்கு. அதாவது சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் நடத்தின அந்த எக்ஸிட் போல் முடிவுகளை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல்ல யார் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எக்ஸிட் போல் முடிவுகள் படி நாம பார்க்கும்போது திமுக கூட்டணி பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக இந்த சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 145 இடங்கள்ல இருந்து 160 தொகுதிகள்ல திமுக கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக இந்த தடவை ஒரு பிரம்மாண்டமான மெகா கூட்டணியை அமைச்சிருந்தாங்க. திமுகவை பொறுத்தளவில் காங்கிரஸ், அடுத்ததாக தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, இது மாதிரி பல கட்சிகளை ஒன்றிணைந்து ஒரு மெகா கூட்டணியை திமுக அமைச்சிருந்தாங்க. இந்த சூழல்ல விஜய் ஒரு மாதிரி சிறுபான்மையினர் ஓட்டுக்களை எடுத்துட்டு போயிடுவார் மாதிரி இருக்கு. விஜய் ஒரு மாதிரி உழைக்கும் சமூகத்தை அந்த அடித்தட்டு மக்களுடைய ஓட்டை எடுத்துட்டு போயிடுவார் போல இருக்கே. இதெல்லாம் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பாதிக்க கூடும் போல இருக்கே அப்படின்ற கருத்துக்கெல்லாம் உலாவி வந்த நிலையில சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்றாங்க திமுக ஆட்சி அமைக்கிறாங்க. திமுக 145 இருந்து 160 தொகுதிகளை வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸிட் போல சொல்லியிருக்காங்க. அதே நேரம் அதிமுக 50 இருந்து 65 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாவேகாவுக்கு சீட் கன்வர்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்றாங்க. தாவேகா 13 இருந்து 18 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதா சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் சொல்லியிருக்காங்க. ஏன்னா தாவேகா பல இடங்கள்ல வாக்குகளை பிரிப்பாங்க, ஒரு கணிசமான வாக்குகளை பெறுவாங்க. ஆனா அவங்க ஒரு ஸ்பாய்லரா தான் இருக்க போறாங்க. விஜய் தவிர்த்து அந்த கட்சியில யாருக்கும் வெற்றி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில 13 இருந்து 18 தொகுதிகள் விஜய் முதல் தேர்தலையே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதா சாணக்கியா ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க. மற்றவை, அதாவது நாம் தமிழர் கட்சி போன்ற கட்சிகளும் களத்துல இருக்காங்க. அந்த மாதிரியான கட்சிகள் ஒரு 5 இருந்து 8 தொகுதிகள்ல அந்த கட்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்ததாக என்டிடிவியின் கருத்து கணிப்பு எப்படி இருக்கு? என்டிடிவி யாரை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க? எக்ஸிட் போல்ல யார் வரதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாடு அரசியல் களத்துல நிலவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். என்டிடிவியின் கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது நாம பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸிட் போல்ல என்டிடிவி என்ன சொல்றாங்கன்னா திமுக கூட்டணி 125 இருந்து 145 தொகுதிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். அடுத்ததா இப்ப என்டிடிவி நடத்தின எக்ஸிட் போல்ஸையும் பாக்குறோம். என்டிடிவியோட எக்ஸிட் போல்ஸ், அதாவது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல என்டிடிவி சொல்றது 125 இருந்து 145 தொகுதிகள்ல திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் அதிமுக 65 இருந்து 80 தொகுதிகளை கைப்பற்றலாம் அப்படின்னு என்டிடிவி சொல்றாங்க. அதே நேரம் சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸை விட அதிகப்படியான தொகுதிகள் தாவேகாவுக்கு என்டிடிவி நிறுவனம் கொடுத்திருக்காங்க. என்டிடிவியோட எக்ஸிட் போல் கருத்து கணிப்புல 18 இருந்து 24 தொகுதிகளை தாவேகா கைப்பற்ற கூடும் அப்படின்னு அவங்க கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்காங்க. இதுலயும் மற்றவை, அதாவது நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகள் களத்துல இருக்காங்க. 2 இருந்து 6 அது வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிருக்காங்க. அதே நேரம் தமிழ்நாடு மேட்ரைஸ் அப்படின்ற நிறுவனத்துடைய கருத்து கணிப்பு முடிவுகளும் தற்போது கிடைச்சிருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா 122 இருந்து 132 இடங்கள் தாங்க திமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் அதிமுக 87 இருந்து 110 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் தாவேகா 10 இருந்து 12 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. மற்றவை
0 6 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதா மேட்ரைஸ் அப்படின்ற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகளை தற்போது நாம பார்த்துட்டு இருக்கோம். அதாவது சாணக்கியா ஸ்ட்ராட்டஜிஸ் கொடுத்திருந்த நம்பர்ஸ் கூட என்டிடிவி ஒப்பிடும் போது திமுகவுடைய நம்பர்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு, அதிமுகவோட நம்பர்ஸ் கூடி இருந்துச்சு. அடுத்ததா இப்ப மேட்ரைஸ் அப்படின்ற நிறுவனம் நடத்தின கருத்து கணிப்புல திமுகவோட நம்பர்ஸ் இன்னுமே குறைஞ்சிருக்கு, அதிமுகவோட நம்பர் அதிகரிச்சிருக்கு. அதனால தாவேகாவுக்கு 10 12 தொகுதிகள் கொடுத்திருக்காங்க. தற்போது ரிபப்ளிக் டிவி நடத்தின கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்திருக்கு. ரிபப்ளிக் டிவி என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கு 125 145 தொகுதிகள் இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல எக்ஸிட் போல்ல வெல்வதற்கான வாய்ப்பு இருப்பதா ரிபப்ளிக் நிறுவனம் சொல்லியிருக்காங்க. அதே நேரம் அதிமுக 65 85 தொகுதிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதா ரிபப்ளிக் நிறுவனம் சொல்றாங்க. அதே நேரம் தாவேகாவுக்கு அதிகப்படியாக 16 தொகுதிகளிலிருந்து 26 தொகுதிகள் வரை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதா ரிபப்ளிக் நிறுவனம் சொல்றாங்க. அதே நேரம் மற்றவை, அதாவது சுயேட்சை வேட்பாளர்களா இருக்கட்டும், இல்ல நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இது போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்து 1 6 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அக்னி அப்படின்ற நிறுவனமும் மேற்கொண்டிருக்காங்க. அந்த அக்னி நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம். அதாவது திமுக 169 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் அதிமுக 64 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதா அக்னி நிறுவனம் சொல்றாங்க. அதே நேரம் தாவேகா வெறும் 1 தொகுதிகள்ல அதிகபட்சம் ஜெயிக்கலாங்க அப்படின்றதுதான். அதே நேரம் நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இல்ல பிற கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல் முறையா டைம்ஸ் நவ் சொல்லியிருக்காங்க, அதிமுக ஆட்சியில் உட்காருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. டைம்ஸ்ல ஒரு நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, 128 தொகுதிகள்ல இருந்து 147 தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரம் திமுக 75 95 இடங்களை கைப்பற்றி எதிர்கட்சியாக மாறும் அப்படின்னு டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. தாவேகா 8 15 தொகுதிகள்ல வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களுமே ஒரு டபுள் டிஜிட் மார்க்க தாவேகா கிராஸ் பண்றதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. ரொம்ப ஒரு டைட்டான ரேஸ் தமிழ்நாட்டுல இருக்கு. திமுகவா அதிமுகவா அப்படின்னு கணிக்கவே முடியாத ஒரு கள சூழல் இருக்கிறதா CNN நியூஸ் 18 எக்ஸிட் போல் டேட்டாஸ் நமக்கு சொல்லுது. CNN நியூஸ் 18 என்ன சொல்றாங்கன்னா, 103 தொகுதிகள்ல இருந்து 113 தொகுதிகள்ல திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது CNN நியூஸ் 18 டேட்டாவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, திமுக ஆட்சிக்கு வர முடியாது. ஆனா ஆட்சி அமைப்பதற்கு தேவையான அந்த 118 அப்படின்ற மேஜிக்கல் நம்பர் பக்கத்துல வருவதற்கான வாய்ப்புகள் திமுகவிற்கு இருக்கு. அதே நேரம் அதிமுக 114 124 தொகுதிகள்ல வெற்றி பெறுவாங்க அப்படின்னா, அதாவது CNN நியூஸ் 18 தகவலின்படி அதிமுக தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்ற டேட்டாவை CNN நியூஸ் 18 சொல்றாங்க. அதே நேரம் தாவேகா 4 10 தொகுதிகள்ல வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க. அப்படி 114 124 தொகுதிகள்ல அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் இருக்கு அப்படின்னா, ஜஸ்ட் பாஸ், அதாவது 118 அப்படின்றது மேஜிக்கல் நம்பர் அப்படின்னா, ஜஸ்ட் பாஸ், அதாவது அந்த 118 கிட்ட அதிமுக நெருங்கி அப்படி ஜஸ்ட்ல ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டுல நிலவுது. அந்த அளவு ஒரு டைட்டான போலிங் நடந்திருக்கு. யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படின்னே கணிக்க முடியாத அளவிற்கு திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான அந்த டைட் ரேஸ் இருக்கு அப்படின்னு CNN நியூஸ் 18 சொல்றாங்க. முதல் நிறுவனமாக இந்தியா டுடேவும் ஆக்சிஸ் மை இந்தியாவும் இணைந்து நடத்தின கருத்து கணிப்புல தாவேகா 98 120 தொகுதிகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்பர்ஸை இதுவரை எந்த நிறுவனங்களுமே சொல்லாத நிலையில அந்த 100 டிஜிட் மார்க்கை தாவேகா, அதாவது விஜயின் தமிழக வெற்றி கழகம் முதல் தேர்தலிலேயே தாண்டுவதற்கான வாய்ப்பு இருப்பதா ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. மேலும் திமுக கூட்டணி 92 110 தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், அதிமுக 3வது கட்சியாக தள்ளப்படும் 22 32 தொகுதிகளுக்கு அப்படின்ற ஒரு முடிவை சொல்லியிருக்காங்க. எந்த நிறுவனமுமே தாவேகாவிற்கு இத்தனை தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லாத நிலையில ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மட்டும்
தாவேகா 98லேருந்து 120 தொகுதி, அதாவது கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்கவே வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த மேஜிக்கல் நம்பர் அப்படின்றதே வந்து 118 தொகுதிகள் தான். 118 தொகுதியை வெற்றி பெற்றால் ஆட்சி அமைத்து விட முடியும் அப்படின்றதுல அதிகபட்சமாக 120 தொகுதிகள் வரை தாவேகா வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்த சூழல்ல மொத்தம் 10 நிறுவனங்களின் கருத்து கணிப்பு நம்மிடம் இருக்கு. அந்த 10 நிறுவனங்கள்ல 7 நிறுவனங்கள் மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதாவது சாணக்யா ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ல தொடங்கி என்டிடிவி, ரிபப்ளிக், அக்னி, அந்த மாதிரியான 7 நிறுவனங்கள் வந்து மீண்டும் திமுக கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகளே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தபடியாக 2 நிறுவனங்கள், அதாவது CNN நியூஸ் 18 நிறுவனமும் டைம்ஸ் நவ் நிறுவனம், இந்த 2 நிறுவனங்களுமே எக்ஸிட் போல்ஸ் வந்து அதிமுகவுக்கு சாதகமாக இருக்கு. அதிமுக தான் மீண்டும் 2026 ஆட்சி அமைப்பதற்கான சூழல் தென்படுவதாக சொல்லியிருக்காங்க. அதே நேரம் ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் மட்டும் 98லிருந்து 120 தொகுதிகளை தாவேகா கைப்பற்றுகிறது. விஜய் ஆட்சி அமைக்க போகிறார், விஜய் ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லியிருக்காங்க.